எனக்கு இறப்பு எந்த சீட் ஆகுது? உட்காந்துக்கோ. அர்த்தம் புரியுறதா? நீ இறைவனை கும்பிடுகிறாய், புனிதம் என்று சொல்லுகிறாய், அபிஷேகம் ஆரத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறாய். மலையாளத்தில் சென்றால் நீ மீண்டும் வந்து குளிக்கிறாய். அப்பொழுது நீ ஒரு அபிஷேகம் செய்தாலோ என் இறைவனை கும்பிட்டாலோ நீ மீண்டும் குளிக்க கடமை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் தீட்டை நீ கும்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். புரியுது? சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொள்பவன் தீட்டாக கண்காணிக்கப்படுகிறான். சுடுகாட்டில் வசிப்பவனும் தீட்டாக ஜாதி வித்தியாசத்தில் கண்காணிக்கப்படுகிறான். அப்பொழுது நீ சுடுகாட்டுக்கு சென்று ஈமச்சடங்கை முடித்துவிட்டு நீ சிவனை கும்பிடுகிறாயா? அப்படி நீ கும்பிட்டால் வீட்டுக்கு வந்து திருப்பி நீராடுகிறாய், உன்னை புனிதப்படுத்துகிறாய். ஏன் சிவனை கும்பிட்டு நீ புனிதப்படுத்த வேண்டும்? கும்பிடுவதே புனிதம் தானே. ஏன் நீ இடுகாட்டு சாம்பலை பூசிக்கொள்வனை நீ வணங்குகிறாய்? இடுகாடு என்றாலே தீட்டாயிற்று. தீட்டிலிருந்து பிறவன், தீட்டிலிருந்து பிறந்தவன், தீட்டை கொடுத்தவனையே தீட்டு என்று சொல்லி தன்னை சுத்தம் செய்கிறான். இது எந்த சுத்தத்தை நான் நம்ப? எதை சொல்வது? தீட்டிலிருந்து பிறந்திருக்கும் அழுக்கு கலங்கள், அழுக்கு மூட்டைகள், அழுக்கிலிருந்து பிறந்த ஒரு அணு, அழுக்கிலிருந்து பிறந்த அணு அழுக்காகத்தானே இருக்க முடியும். அழுக்கை காட்டாமல் இருப்பதுதான் மனித வாழ்க்கையோ. அப்ப தீட்டு என்பதே ஒரு அழுக்கு. ஒரு பிண்டம் அழுக்கு பிண்டத்தில் ஒரு ஜீவ ஒளி ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அழுக்கு பிண்டம் ஆகப்பட்டது சொல்கிறது நான் பரிசுத்தமானவன் என்று தீ குளிக்கிறதோ தலை குளிக்கிறதோ இரண்டும் செய்து கொண்டிருக்கிறது. தீட்டு என்பது யாதெனில் யானொன்று மறியேன் பராபரமே. சிவனை கும்பிடுகிறது உண்மையானால் நீங்கள் செய்யும் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எவ்விதியில் சாரும். கோவில் என்பது புனிதமானது. ஒரு தெருவில் ஒருவன் இறந்து விட்டால் கோவில் பூட்டப்படுகிறது. தவம் சென்ற பின்னே கோவில் திறக்கப்படுகிறது. கோவிலை பரிசுத்தப்படுத்தி செய்யக்கூடியது. கோவிலில் கொடுக்கும் பிரசாதமானது விபூதி பிரசாதமாகிறது. விபூதி என்பது எதிலிருந்து வருது? சவத்தில் இருந்து எடுத்த சாம்பலை பூசிக்கொள்வதவன் விபூதியை பூசிக்கொள்கிறான். அவனுக்கும் விபூதியை எடுக்கிறீர்கள், நீங்களும் விபூதியை கொடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சுடுகாட்டை கோவில் உள்ளே வைத்துக் கொண்டு கோவிலில் ஒரு சமயம் தீட்டுப்பட்டுவிடும் புனிதம் என்று சொல்கிறீர்கள். சுடுகாட்டை நீங்கள் தீட்டே என்றே சொல்கிறீர்கள். இது இப்படி முரண்பாடான கருத்தாக இருக்கிறது. முரண்பாடான கருத்துக்களாக இருக்கிறது. நீ சாம்பல் பூசிக்கொள்வது உண்மையானால் ஒரு மனத்தில் இருந்துதானே சாம்பல் உருவாகிறது. தாய்